இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இன்னும் நல்லா சிந்திங்க. நன்மைக்கு உதவுவது எவ்வளவு பெரிய மாற்றங்களை நல்வாழ்வை நமக்கு தரும்ன்றதுக்கு இன்னொரு உதாரணத்தை பாருங்க. அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறோம். நம்முடைய தேவைகளுக்காக, கஷ்டங்கள் நீங்குவதற்காக, நல்ல வாழ்க்கைக்காக, நிம்மதிக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறோம் தானே. எல்லாருமே என்ன துஆ செய்யறோம்? யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, என் பிள்ளைக்கு இதை கொடு, என் மனைவிக்கு அதை கொடு, என் கணவருக்கு இதை கொடு, என் தொழில விருத்தியை கொடு, நோயற்ற வாழ்வை கொடு, சந்தோஷமான நிம்மதியான குடும்பத்தை கொடு, அப்படி எல்லாம் கேட்கிறோம்ல. இந்த துஆக்கள் ஏற்கப்படுகிறதா, ஏற்கப்படுவதில்லையா? பல நேரம் நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன வாய்ப்பு தெரியுமா? நீ துஆ செய்கிற பொழுது உனக்கு 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 என்று நீ கேட்டுக் கொண்டிருப்பதை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு உனக்கு அருகிலே இருக்கிற மற்றவருக்காக நீ துஆ செய்து பார். அவர் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் நீ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா. உங்க தெருவில் ஒருத்தர் கணவர் இறந்துட்டாங்க, பெண்ணு தனிமையில இருக்கிறா, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவா தெரியலையே, உங்களுக்கு ஒரு கவலை வருது. தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட கையேந்தும் போது, யா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு என்ன வாழ்க்கைக்கு என்னன்னே தெரியல, ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கூடல்ல, குறைஞ்சபட்சம் அவருடைய பொருளாதார பிரச்சனையை நீக்கிறல்ல, அந்த பெண்ணுக்காக துஆ செய்றீங்க. உங்க தெருவில் ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு வழி இல்லாம நல்லா படிக்கிறான், 10th படிக்கிறான், 12th படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறான், படிச்சாவள பெரிய ஆளாயிருவா நல்ல தெரியுது. ஆனா குடும்ப சூழல், பொருளாதார சூழல், நல்ல படிக்க வைக்க வாய்ப்பு இல்லை. அவனை வீட்டுல அந்த வயசுல அவனை வேலைக்கு அனுப்புறாங்க. இப்போ அவனை படிக்க வச்சா நல்லா இருக்குமே, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே உங்களுக்கு தோணுதா? அல்லாட்ட கையேந்துங்க. யா அல்லாஹ் அந்த தெருமுனையில இருக்கிறான முஜீபுர் மகன் அந்த அப்துல் காதருக்கு யாரெல்லாம் அவனை படிக்க வையலாம், அவனுடைய படிப்புக்கு நீ உதவி செய்யலாம், அவனுக்கு நீ பொருளாதார உதவி கூடலாம், அவனுக்கு செய்யுங்க. பிள்ளை இல்லாம யாரெல்லாம் எனக்கு பிள்ளையத்தா எனக்கு பிள்ளையத்தான் கேட்கிறீங்களே, அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு உங்க தெருவுல யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லையோ அவங்களையெல்லாம் உங்க நிலவுல கொண்டு வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு பிள்ளைய கூடலாம், இவங்களுக்கு பிள்ளைய கூடலாம், யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கானோ அவனுக்கு வேலையை கூடலாம், யாரெல்லாம் நோய்வாயில் இருக்கானோ அவனுக்கு நிவாரணத்தை கூடலாம், யாரெல்லாம் கவலையில் இருக்கானோ அவனுக்கு சந்தோஷம் கூடலாம், யாரெல்லாம் அறிவை தேடுறானோ அவனுக்கு அறிவை கூடலாம், யாரெல்லாம் பதவியை கேட்கிறானோ அவனுக்கு பதவியை கூடலாம் அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்களை எல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வந்து அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடுன்னு அடுத்தவனுக்காக நீங்கள் ஒரு நாள் துஆ செய்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இது மாதிரி யார் பிரார்த்திக்கிறாரோ அவ்வாறு பிரார்த்திக்கிறவருக்கு அருகிலே அல்லாஹ் ஒரு வானவரை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் எனக்குத்தான் கேட்கிறவனுக்கு இல்ல, அவனுக்கு கூட அவனுக்கு கூட அவனுக்கு கூட அடுத்தவனுக்கு கேட்கிறானே அவனுக்காக அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். அந்த வானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவன் துஆ செய்கிற பொழுது இவனுக்கு அருகிலே இருந்து கொண்டு, யா அல்லாஹ் இவன் கேட்பதை போல இவனுக்கும் கொடு, இவன் கேட்பதை போல ஆரோக்கியத்தை கொடு, அவனுக்கு கேட்கிற செல்வத்தை இவனுக்கும் கொடு, அவனுக்கு கேட்கிற வாரிசை இவனுக்கும் கொடு, அவனுக்கு கேட்கிற வேலையை இவனுக்கும் கொடு, அவனுக்கு கேட்கிற பதவியை இவனுக்கும் கொடு என்று சொல்லி யாரு கேட்கிறார்? வானவர் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட வானவர். நான் கேட்கிற துஆ அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாதா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்காக அல்லாஹ்வின் வானவர் கேட்கிற துஆ, அதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஏன்னா அல்லாஹ் தான் கேட்க சொல்லிருக்கான், அல்லாஹ் தான் அனுப்பி விட்டுருக்கான். அவன் ஊருக்கு கேட்கிறான்பா, நீ அவனுக்கு கேளு. நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நபிகளார் சொன்னார்கள், மன் நஃபஸ குர்பத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு குர்பஹு ஃபில் ஆகிரா. யார் இந்த உலகத்தில் ஒருவருடைய சிரமத்தை போக்க பாடுபடுகிறாரோ அவரது சிரமத்தை போக்க அல்லாஹ் போக்கி விடுவான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. யார் தன் சகோதரனுக்கு உதவி செய்கிற வேளையில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவுகிற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான். மன் வஸல வஸலஹுல்லாஹ். யார் உறவுகளை மற்றவர்களை அரவணைத்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொள்கிறான். ஒமன் கதா கதாஹுல்லாஹ். யார் பிறரை வெறுத்து ஒதுக்குகிறாரோ அவரை அல்லாஹ் வெறுத்து ஒதுக்குகிறான். நீ பிறருக்கு உதவி, நீ பிறரோடு நெருங்கி, நீ பிறருக்கு உதவி செய், அல்லாஹ் உனக்கு உதவி செய்கிறவனாக மாறுவான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். அல்லாஹ்வுக்கு உதவுறது இதான் அல்லாஹ்வுக்கு உதவுறது.
அடுத்த மனிதர்களுக்கு செய்கிற உதவி, மத்த மதங்கள்ல சொன்ன மாதிரி கடவுளுக்கு உதவுறதுன்னு சொன்னா கடவுளுக்கு மேல கொண்டு பஞ்சாமிர்தத்தை கொட்டுறது அல்ல, நெய்யையும் பாலையும் கொட்டுறது அல்ல, கடவுளுக்காக வேண்டி வழிபாடு செய்வது அல்ல. அல்லாஹுக்கு உதவுதல் என்றால் அல்லாஹுவின் படைப்புகளுக்கு உதவுதல். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால், இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால், யன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மைகளை மென்மேலும் பெருக்கி தருவான் என்று சொல்லி அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையாக போதிக்கிறார்கள். அந்த செய்தியினை உள்ளத்திலே உள்வாங்கியவர்களாக, பொருளாதாரத்திலே சேர்த்து சேர்த்து கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்காமல் தாராள மனதோடு நன்மையான காரியங்களுக்கு அள்ளி இறைக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருவான் என்கிற நம்பிக்கையோடு பொருளாதாரங்களை வாரி வழங்குவோம். நல்ல காரியம்